அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய காலேஜ் ரோட் காதலி, அத்தியாயம் 9. காலையில் விவித் பாரதி முடிகிற நேரம். குணாங்குப்பம் கோவிந்தராஜன், மேட்டுப்பாக்கம் சரஸ்வதி, விம்கோநகர் பிரபுதாஸ், உளுந்தூர்பேட்டை நரசிம்மன் இவர்கள் எல்லாரும் விரும்பி கேட்டது ஒளிபரப்பாகிக் கொண்டு இருந்தது. மோகன் சலூனுக்குள் நுழைந்தான். "நான் வாத்தியாரே, ஆளிய காணோம்" என்று விசாரித்தார் சலூன் முதலாளி. சலூனுக்குள் யாரும் இல்லை. மின்விசிறி காற்றில் காலண்டர் படபடத்துக் கொண்டு இருந்தது. ஒடிக்குலோன் பாட்டில் ஒன்று கழுத்தை நீட்டிக்கொண்டு இருந்தது. "பையனை ஒரு டீ வாங்கி அற சொல்லு" என்றான் மோகன். பையன் கிளாஸ் டம்ளரை கழுவி எடுத்துக்கொண்டு போனான். "தெருவுல ராத்திரிலாம் டாக்ஸி நின்னுட்டுச்சே, நான் சமாச்சாரம்" என்று ஆர்வத்தோடு கேட்டார் சலூன்காரர். "இந்த தொல்சிங்கம் பையன்பா, எத்தையோ ஒன்று ஆந்திராவான், ரயில்லேருந்து பூச்சிட்டு வந்து இழவு கொடுக்குறான். 2 நாளைக்கு மோகன் வேற இடம் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்துக்கிறேன்னு கையை பிடிச்சிட்டான். தாட்சண்யம் தட்ட முடியல. சரிப்பான்னு கட்சியில் பார்த்தா அது ஏதோ வீட்டில் சொல்லிக்காம வந்த கேஸ் போலகுது. அப்பம் போலீஸில் புகார் குத்துக்கிறான். ராயப்பேட்டா சப் இன்ஸ்பெக்டரு என்னை கூப்பிட்டு உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு விசாரிக்கிறாரு. முதல்ல அவனை ஊட்ட அனுப்பு. சரியான போக்கிரியாச்சா அவன். பார்த்தா பூனியாட்டம் இருப்பான். என்கிட்ட கை மாத்தா 30 ரூபா வாங்கிட்டு போய் 6 மாதம் ஆகுது. அப்புறம் இந்த பக்கமே தலை காட்டல. அதான் நான் பார்த்தேன். ராத்திரி எங்கேயோ சுற்றிக்கிட்டு லேட்டாக வந்துக்கிறான். விடிய காலம் 5 மணிக்கெலாம் அந்த பொண்ணை இட்டுக்கின்னு யார் கண்ணிலையும் படாமல் போய்க்கிறான். ஏந்து பார்க்குறேன், ஆளை காணும். ரொம்ப டேஞ்சரான ஆசாமி. வீட்டில் சேர்க்காத அவனை. முடி வெட்டிக்கிறியா? டீ வரட்டும். கொஞ்சம் சலங்கை பாட்டு கேட்டுக்கொண்டே சிகை அலங்காரத்தை முடித்துக்கொண்டு மோகன் கிளம்பினான். எழும்பூர் பிரிட்ஜ், அசோகா ஹோட்டல், ஹேண்ட்லூம் ஹவுஸ் வழியாக போய் வாராவதியை கடந்து கல்லூரி சாலைக்குள் நுழைந்தான். "தேங்க்ஸ், தேங்க்ஸ்" வனஜா காரில் உட்கார்ந்து கொண்டு சொன்னது அவன் நெஞ்சத்தில் இனித்தது. அவளை மீண்டும் பார்க்க வேண்டும் போல ஒரு சபலம். காலேஜ் ரோட்டில் ஒவ்வொரு வீடாக வடிகட்டி கொண்டு போனான். அந்த பென்ஸ் கார் எங்காவது தெரிகிறதா என்று ஒவ்வொரு வீடாக துருவிக்கொண்டே சைக்கிளை மெதுவாக செலுத்தினான். கல்லூரி சாலை மலைப்பாம்பு போல வளைந்து போயிற்று. சாலை மர நிழல் குளுமையாக இருந்தது. அங்கங்கே அல்சேஷன் நாய்களின் குரல் எதிரொலித்தது. வனஜாவோ பென்ஸ் காரோ கண்ணில் தென்படவில்லை. வளைந்து வளைந்து நுங்கம்பாக்கம் மெயின் ரோடு போய் சேர்ந்தான். சேட்டு கம்பெனி பலராமன் ஜம்புலிங்கம் தெருவில் இருந்தான். அவனை பார்த்து வனஜாவை பற்றி மேலும் தகவல்கள் சேகரிக்கும் நோக்கத்தோடு போய்கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் வனஜா மாதிரி தெரிந்தது. அதோ வனஜாவேதான். அவள் கையில் ஒரு டப்பா இருந்தது. டப்பா இங்கிலீஷ் பேசியது. பிளாட்பாரத்தில் ஓரமாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள். பெடலை வேகமாக அழுத்தி கிட்டத்தட்ட அவள் பக்கத்தில் போய் சேர்வதற்குள் அவள் மாவு அரைக்கும் மில்லுக்குள் நுழைந்துவிட்டாள். மோகனை அவள் கவனிக்கவில்லை. தங்கராஜ் அரவைக்கூடம், எஸ்டாப்ளிஷ்ட் 1962 என்று போர்டு தெரிந்தது. போர்டுக்கு மேல் டெலிஃபோன் கம்பி, அதன் மீது 4-5 குருவிகள். மாடியில் ஒரு அறை, அங்கே ஒரு சின்ன போர்டு. மாதவி நாட்டிய மன்றம் அழிந்து கிடந்தது. மிளகாய் மில்லின் ஓசை காதை செவிடாக்கும் இரும்பொலி வாசலில் கேட்டது. நெடி தாங்காமல் நடைபாதையில் நடந்து செல்பவர்களின் தும்மல். மோகன் சைக்கிளை சுவர் ஓரமாக சாத்தினான். உள்ளே வனஜா தெரிகிறாளா என்று எட்டி பார்த்தான். காணோம். நடைபாதையை ஒட்டினாற்போல் ஒரு ஜன்னல் இருந்தது. அதன் வழியாக உள்ளே பார்த்தான். வனஜா தெரிந்தாள். உள்ளே ஒரு மர மேஜைக்கு பின்னால் மில் சொந்தக்காரன் தங்கராஜ் ஜன்னல் பக்கம் முதுகை காட்டியபடி உட்கார்ந்திருந்தான். துல்லியமான வெள்ளை சட்டை, ஆள் மயிரிட்டு கலர் 30 வயசு இருக்கும். பித்தான் போடாத சட்டையின் கழுத்து பட்டையை பின்பக்கம் முதுகு தெரியும்படி தள்ளி விட்டிருந்தான். மைனர் செயின் தெரிந்தது. வனஜா அவனிடம் 5 ரூபாய் நோட்டை கொடுக்கிறாள். அவன் அரவை கூலி பில் தருகிறான். டிராயரை திறந்து அவள் கொடுத்த 5 ரூபாய் நோட்டை போட்டுவிட்டு சில்லறையை எடுக்கிறான். அரவை கூலி 50 பைசா போக 4.5 ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக 9.5 ரூபாயாக எடுத்து அவள் கையை பிடித்து வைக்கிறான். அவள் முகத்தை சுளுக்கியபடி தன் கையை இழுத்துக் கொள்கிறாள். அந்த அறையில் வேறு யாரும் இல்லை. வேறு பக்கம் மில் இறைச்சலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. 5 ரூபா தானே கொடுத்தேன், மிச்சம் 9.5 ரூபாய் தரீங்களே என்கிறாள் வனஜா. "வச்சுக்கோ, பரவாயில்ல" என்கிறான் தங்கராஜ். அவள் அந்த நோட்டை வீசி அவன் முகத்தில் எறிந்துவிட்டு வேகமாக திரும்புகிறாள். தங்கராஜ் எழுந்து அவள் கைகளை பற்றி கொள்கிறான். அவள் கத்துகிறாள். மிளகாய் மில் சத்தம் அவள் குரலை அமுக்கி ஏப்பம் விடுகிறது. மோகன் ஒரு உத்வேகத்துடன் உள்ளே பாய்ந்தான். குறுக்கே கிடந்த கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு தங்கராஜ் இருந்த அறைக்குள் புகுந்தான்.
வனஜா தங்கராஜ் பிடியிலிருந்து திமிரிக் கொண்டிருந்தாள். தங்கராஜ் மண்டையில் அந்த கட்டையால் ஓங்கி ஒரு அடி கொடுத்தான். அந்த உளுந்து போன கட்டை இரண்டாக உடைந்து விட்டது. தங்கராஜ் முன் மண்டையிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. வெள்ளை சட்டையெல்லாம் இரத்தக்கரை ஆயிற்று. அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டான். வனஜாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு சில வினாடிகளுக்குள் இவ்வளவும் நடந்துவிட்டது. இதற்குள் மில்லுக்குள் கூட்டம் கூடிவிட்டது. தெருவிலிருந்து ஓடி வந்த கூட்டம் மோகனை கவனிக்கவில்லை. தங்கராஜ் விழுந்து கிடந்த இடத்தில் போய் நின்று உச்சு கொட்டி கொண்டு இருந்தது. மோகன் பயப்படாமல் பதறாமல் நிதானமாக இருந்தான். அதே சமயம் சொல்லி வைத்த மாதிரி வாசலில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஆட்டோ ரிக்ஷா ஒன்று லாரியோடு மோதி நசுங்கி டிரைவர் லாரி சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு குத்துயிராய் கிடந்தான். மில்லில் இருந்த கூட்டம் அப்படியே வாசலுக்கு பாய்ந்தது. மோகனும் கூட்டத்திலே சேர்ந்து ஓடினான். தான் வாசலில் சுவரில் சாத்திவிட்டு வந்திருந்த சைக்கிளை தேடினான். காணவில்லை. வேகமாக நடந்து ஒரு சந்துக்குள் மறைந்து லயோலா கல்லூரி வரை குறியில்லாமல் நடந்துவிட்டு தன்னை யாரும் துரத்தவில்லை என்று தெரிந்ததும் திரும்பி ஜம்புலிங்கம் தெருவை நோக்கி சென்றான். சைக்கிள் இல்லாமல் நடந்து வரும் மோகனை கண்ட சீட்டு கம்பெனி பலராமனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. எங்க வாத்தியாரே இவ்ளோ தூரம் நடந்து வராப்ல? முதல்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, அப்புறம் சொல்றேன். சோடா சாப்பிட்றியா? குடிக்கிறதுக்கு இல்ல, சட்டையில ரத்தக்கரை, அதை கழுவணும். ரத்தமா என்று பதறினான் பலராமன். சத்தம் போடாத, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா, கழுவணும். பலராமன் ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்தான். மோகன் இரத்தக்கரைப்பட்ட சட்டை பகுதியை சுருக்கி பிடித்து தண்ணீரால் கழுவிக்கொண்டே சொன்னான். மொளகாமில் சொந்தக்காரனை மண்டையில் அச்சிட்டேன், கீழே ஊந்துட்டான். அதுக்குள்ள தெருவுல ஒரு ஆக்சிடென்ட்டு, ஜனம் அங்க கூடிடுச்சு. யாரும் என்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வேகமா வந்துட்டேன். அடப்பாவி, யார? தங்கராஜா அடிச்சிட்ட? பேர் தெரியாது, அட்டக்கரியாந்தான். அவனியா அடிச்ச? நீ செத்துட்டானா? செத்துருக்க மாட்டான், உளுந்து போன கட்டை, வலு இல்லாத மரம், அடி அவ்வளவா பலமா இருந்திருக்காது. சோதா ராஸ்கோல். என்னப்பா, என்ன சங்கதி? வனஜா இல்ல வனஜா, அதான்ப்பா கிருஷ்ணன் கல்யாணத்துல பார்த்தோமே அந்த பொண்ணு. ஆமா, பியர்சன் துறை வீட்டுல வேலை செய்யுது. அதேதான், அவ அங்க மாவரைக்க வந்தாப்ல. நான் சைக்கிள்ல ஒன்ன தேடி வரேன். ஒரு டப்பாவோட பிளாட்ஃபாரத்திலேயே நந்து போனா, ஃபாலோ பண்ணேன். சட்னு மிளகா மில்லுக்குள்ள நுழையறத பார்த்துட்டு நான் தயங்கி தெருவுலையே நின்னுட்டேன். மெஷின் சத்தம், மிளகாய் நெடி, தும்மல், 5 ரூபா நோட்டு, சில்லறை, ஜன்னல், பலாத்காரம், மண்டையில அடி, ரத்தம், உளுத்தக்கட்டை, தெருக்கூட்டம், ஆக்சிடென்ட் எல்லாவற்றையும் பிளாஷ்பேக்கில் வேகமாக சொல்லி முடித்தான். அடப்பாவமே, அப்புறம் என்ன ஆச்சு? ஆள் பொழைச்சானா? வனஜா பார்த்தாளா உன்ன? பார்த்துது, ஆனா பேசிக்கல. ஜாட காட்டி ஓடிடுன்னுச்சு. தங்கராஜு பொல்லாத ஆளாச்சே, பணம் நிறைய வச்சுக்கிறான். நடத்த கேட்டவன், இதே தொழில் அவனுக்கு. வயசு பொண்ணுங்களை கண்டா சிச்சு சிச்சு பேசுவான். மாடியில கூட மாதவி நாடக மன்றம்னு ஏதோ நடத்திட்டு இருந்தான். இப்போல்ல, 4 மாசம் ஆச்சு, மூடிட்டான். டிராமாவில் நடிக்க வந்த ஒரு பொண்ணோட வம்பு செஞ்சுக்கிறான். அது பெரிய கலாட்டாயிடுச்சு. பல்ராமா, இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன சொல்லு. நேரா மிளகா மில்லு வரைக்கும் போய் பார்த்துட்டு நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரி இரு, தங்கராஜு கூட சீட்டு பணம் கட்டணும், அதை கேட்குற மாதிரி போய் பார்த்துட்டு வரேன். பலராமன் போனபோது தங்கராஜ் தலையில் கட்டு போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். கூட்டம் கலைந்து போயிருந்தது. தரையில் கொட்டியிருந்த மிளகாய் தூளை ஒரு சிறுமி பொறுக்கிக் கொண்டிருந்தாள். வா பல்ராம் என்றான் தங்கராஜ். தலையில் என்ன கட்டு என்று பதறிய மாதிரி கேட்டான் பலராமன். அது ஏன் கேட்குற? யாரோ ஒரு ரவுடி பையன் வந்து அச்சுட்டான்பா. பார்த்தா இந்த பேட்ட ஆள் மாதிரி தெரில. ஏன் அச்சா? பணம் ஏதாச்சும் இருந்தா சுட்டின்னு ஓடலான்னு வந்திருப்பான், வேற என்ன? அடப்பாவுமே, பணம் போயிச்சா? நீ ஒன்று விடுவனா? ஆளை பிடிக்கிறதுக்குள்ள ஓட்டான், யாருன்னு தெரில. இந்த சமயம் பார்த்து தெருவில் வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒருத்தருமே இல்லையா? எல்லாம் தான் தாங்கோ, ஆளை பிடிக்குவானா? அவன் எப்படியோ மஞ்சிட்டுக்கிறான். ஜனங்கோ வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்கிறாங்கோ. நம்ம ஊர் ஜனங்களை சொல்லு. நீ என்ன செய்துக்கிட்டு இருந்த? நான் தான் மயக்கமாக விழுந்துட்டேனே, ஏந்து பார்த்தா ஆளை காணோம். டாக்டர் வீட்டுக்கு போய் கட்டு போட்டுட்டு இப்போ தான் வந்து உட்காடுறேன். நீயும் வர. காபி சாப்பிட்றியா? அடப்பாவுமே, வேற ஒத்தருமே இல்லையா இங்கே? டீ தான்பா. வனஜாதான் இருந்தா, பியர்சன் துறை வீட்டில் வேலை செய்கிறாளே அவோ. இந்த கலாட்டாவை பார்த்துட்டு பாவம் அது பயந்து ஓடிச்சு. ஆள் எப்படி இருந்தான் தெரியுமா? வேகமாக வந்தான், ஒரே செகண்ட். ஆள் யாருன்னு தெரில, உருவம் மனசில் நிற்கல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தானே? கொடுத்தா என்ன ஆகப்போகுது? திருப்பி திருப்பி என்கிட்டயே வந்து கேள்வி கேட்பாங்கோ. நம்ம கையை விட்டு கொஞ்சம் சில்லற போகும், அவ்வளோதான் நடக்கும்.
பலராமன் சிரித்தான். 3 நாள் பாக்கி நிக்குது சீட்டு, 30 ரூபா குடுக்குறியா? தங்கராஜ் 30 ரூபாயை மேஜை டிராயரிலிருந்து எடுத்து கொடுத்தான். பலராமன் டீ குடித்துவிட்டு, நான் வரம்பா என்று சொல்லி புறப்பட்டான். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.